ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, நாம் நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டையோ இல்லை நம்மளுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ லைஃபுக்காக நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத செம்மையாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ எண்ட்ல ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளப்பலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு 2 காரை பற்றி சொல்கிறேன். அந்த காரில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, எந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார் வந்து லேம்போர்கினி. இந்த காரை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்கும். ஆஃப்சம் காருங்க இது. இந்த காரோடைய ஸ்டார்டிங் ரேட்டே 5 crores மேலே தான். இன்ஜின் வந்து மொக்க இன்ஜின் தான். ஏன் நான் மொக்க இன்ஜின் சொல்கிறேன்னா, மைலேஜ் அவ்வளோலாம் தராதுங்க, ரைட்டுங்களா? அதனால தான் நான் மொக்க இன்ஜின் சொல்கிறேன். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தரும், ஒரு 5 to 6 தான் தரும் பர் லிட்டருக்கு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அல்லுங்க, ஸ்பீடு செம்ம ஸ்பீடு போவோம். இன்னொன்று, நம்மளுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. தனியாக போனோன்னா எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிச் லுக் கொடுக்குங்க. வெளியெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சும்மா கெத்தாக பார்ப்பாங்க, கெத் லுக் கொடுக்கும். இந்த காரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் காரை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார் என்னென்னா டொயோட்டா. டொயோட்டா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் லுக்கு தாங்க இருக்கும். வெளியே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஆஹா ஓரலாம் பேச மாட்டாங்க, ஒரு நார்மலாக தான் பார்த்துருப்பாங்க. இதனுடைய இன்ஜின் வந்து செம்ம கெத்தான இன்ஜினுங்க. ஏன்னா இது மைலேஜ் வந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர் தரும் பர் லிட்டருக்கு. அதனால தான் நான் சூப்பர் இன்ஜின் சொல்கிறேன். ஸ்பீடு வந்து ஓகே, நம்மளுக்கு ஏற்ற ஸ்பீடு இருக்கும், நார்மல் ஸ்பீடு தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக எங்கன்னா போனால் கூட இது எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் இதனுடைய ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஒரு 5 லட்சத்துலேருந்து மொத்தமாகவே 15 லட்சத்துக்குள்ளே நம்ம ஒரு நல்ல டொயோட்டா கார் வாங்கிடலாம். இப்போது இந்த 2 காரை பற்றி நான் சொல்லிட்டேங்க, ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த 2 காரில் ஏதோ ஒரு கார் சூஸ் பண்ண போகிறீங்க, ரைட்டுங்களா? இப்போது எந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு போயிட்டு கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட அறிவு சொல்லுவோம், நம்மளுக்கு மைலேஜ், ஃபேமிலி கம்ஃபர்டபுளு, அப்புறம் எல்லாத்துக்குமே டொயோட்டா தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு சொல்லுவோம். ஆனால் உங்கள் மனசு வந்து அட லேம்போர்கினி பார்க்க ரிச்சாக இருக்குப்பா, செம க்யூட்டாக இருக்குப்பா, வெளியே மனசு செம கெத்தாக இருக்கும் அப்படி உங்கள் மனசு சொல்லும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஓகே கைஸ், நீங்கள் எதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் லேம்போ காரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. யாரெல்லாம் டொயோட்டோ காரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நான் லேம்போர்கினி கார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் அழகான பொண்ணுங்க, செக்ஸியான பொண்ணுங்க, வித்தவுட் கேரக்டர், ஓகேங்களா? டொயோட்டா கார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் நார்மல் அழகு தான், வித்து குட் கேரக்டர் கேர்ள்ஸ், அன்பான பொண்ணுங்க. எனக்கென வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா. இது ரெண்டுத்துல உங்க லைஃபுக்கு நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க டொயோட்டா கார் மாதிரி இருக்கிற கேர்ள் ஆர் பாயை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி, ஃபேமிலிக்கும் ஒத்து போவோம், ஹாப்பியா இருக்கலாம். ஜாதகம் கேட்க ஓடுமோ அந்திமா வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. அதை விட்டுட்டு லேம்போ மாதிரி இருக்கிற பாய் ஆர் கேர்ளை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் இப்படிதான் நடக்கும். இது ரெண்டுத்துல நீங்க எது சூஸ் பண்றீங்களோ அது உங்களோட இஷ்டம், சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் மைண்ட்ல இது வரலாம், அது எப்படி அழகா இருக்கிறவங்க அன்பா இருக்க மாட்டாங்களா, குட் கேரக்டர்லாம் இருக்க மாட்டாங்களா, ஏன் அழகா இல்லாதவங்க குட் கேரக்டர் தான் இருப்பாங்களா, அன்பா தான் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்ற. நான் அப்படி சொல்ல வரவே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அழகா இருப்பாங்க வித்தவுட் கேரக்டர், அழகா இருக்க மாட்டாங்க வித் கேரக்டர். இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தாங்க நம்ம வேர்ல்டில் அதிகமாக இருக்காங்க. அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அறிவா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அழகும் அன்பும் குட் கேரக்டரும் இருக்கிற பொண்ணுங்க, பசங்க லட்சத்தில் ஒருத்தவங்க தாங்க இருக்காங்க. அழகும் அறிவும் கலந்து
நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் கைஸ். நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் எப்படி வேணும்னு. லேம்போவா டொயோட்டாவா? ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போயிடுது. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைஃப்பில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிஜமாக்குறவன் தான் சார் நல்ல புருஷன்.